நம்ம தினமும் பார்க்குற ராசி பலன்ல 8வது வரக்கூடியது இந்த விருச்சிகம் ராசி. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான ராசி அதிபதியாய் கொண்டது இந்த விருச்சிகம் ராசி. இந்த விருச்சிக ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமா ஏதாவது நடக்குமா இல்லையா, பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், இல்ல இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு, இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க விருச்சிக ராசி அன்பர்களா இருந்தா ஒரு சில விஷயம் நாங்க சொல்றோம், அது சரியா அப்படிங்கறத நீங்க கேளுங்க. செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்க எப்பவுமே ஒரு சில குணாதிசயம் அப்படிங்கிறது 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பொருந்தும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். அது அவங்கள இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. செவ்வாயை அதிபதியா கொண்ட உங்களுக்கு ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களா தேத்தி கொள்ளக்கூடிய நபர்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்படியா பிடிச்சுக்கிட்டு பதுங்கிய பின் பாயும் புலியை போன்ற நபர்கள் தான் நீங்க. பூமிக்காரனா இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால சிறிய அளவிலாவது ஒரு சின்ன சொத்து சேர்க்கையாச்சும் இருக்கும் உங்க பேர்ல. அப்படி இல்லைன்னா கூட உங்களோட சொந்த முயற்சியில நீங்க வாங்கி உங்க பேர்ல பதிவு பண்ணுவீங்க. வரக்கூடிய காலத்தில் கூட கட்டாயம் இது நடக்கும். அதே போல உங்களுக்கு உங்களுடைய பேச்சு எதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனசுல தோன்ற எல்லா விஷயத்தையுமே அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. அதனாலேயே நிறைய பேச்சுகள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும். இதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும். உதவும் இயல்பு ரொம்பவுமே ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட இருக்கிறதுலயே சொல்லலாம். ஏன்னா யாரு எப்போ எந்த உதவி அப்படி சொல்லி கேட்டாலுமே தயங்காம செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. எப்படின்னா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யாராவது உதவின்னு கேட்டா அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு கூட அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையவே செய்ய தொடங்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. 3 நட்சத்திரக்காரங்களும் செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே உடைத்திருக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. சிவ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கவும், தடைகள் நீங்கி நீங்க வளமுடன் வாழவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு. தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி இப்போ தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு எல்லாமே பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பண வரவு தேவைக்கு சற்று அதிகமாகவே கிடைக்கும். ஆனாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுபறியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முடிவு சாதகமா கிடைக்கும். சிலருக்கு எல்லாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில பிறருக்கு கொடுத்துட்டு வந்த கடனுமே உங்களோட கை சேரும். இதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீடு மாறும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியை மாத பிற்பகுதியில நீங்க மேற்கொள்வது சாதகமான முடிவை கொடுக்கும். மாத முற்பகுதியில தாய் மாமன் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அதே போல பிள்ளைகள் அடம் பிடித்தாலும் கூட கூடுமானவரை அவர்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது. தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகரிச்சாலுமே நல்ல ஒரு வளர்ச்சியும் பண வரவும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். உங்களுடைய கூட்டாளிகளுமே தக்க சமயத்துல உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. சில நேரத்துல உங்களோட முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டைகளும் தடைகளும் வரலாம். அதனால கவனமா உங்களோட செயல்களில் ஈடுபடணும். அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு எல்லாமே குடும்பத்தோட தெய்வ பணியில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடா இருந்தா ரொம்பவுமே சிறப்பு. புகுத வீட்டுல இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். பிள்ளைகள் அனுசரணையா இருப்பாங்க. அதே போல இந்த
3 நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். விதியை மதியால் வெல்லும் விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு செயல்களையுமே சிந்தித்து செயல்படும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது பல வகையிலுமே முன்னேற்றம் தரும் மாதமா அமைஞ்சிருக்கு. மே 11 வரைக்குமே குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சிலரெல்லாம் புதிய வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பு உண்டாகும். தொழில், வியாபாரத்தில், வேலையில், குடும்பத்தில் இதுல எல்லாமே எவ்வளவோ பிரச்சனை இருந்திருக்கும் கடந்த காலங்கள்ல. இதுல இருந்து எப்படா விடுபட போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தவங்களுக்கு இதில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் யோகம் அமைஞ்சிருக்கு. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உண்டாகும். மாணவர்களுக்குமே எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் யோகம் அமையும். ஏப்ரல் 30 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை இருக்கும். வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். கலைஞர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து சேரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும். பெரியவங்களோட ஆதரவு பல வகையிலுமே ஒத்துழைப்பு கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். விவசாயிகளுக்கு இருந்த சங்கடங்கள் தீரும். வயதானவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போகும். லாபஸ்தானம் பலமடையும் பொழுது பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே சிறப்பானதா இருக்கும். அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமா செயல்பட்டு நினைத்த விஷயத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் யோகமான மாதம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டாகி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவையும் மனசோர்வையும் உண்டாக்கும். ஆனாலுமே சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வருமானம் பல வகையிலுமே வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு உண்டான நெருக்கடி காணாமல் போகும். ஏப்ரல் 26 புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சுகஸ்தானத்தில் பயிற்சியாகும் பொழுது இதுவரை பிள்ளைகள் நிலையை எண்ணி அவதிப்பட்ட நிலை மாறும். ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உழைப்பு கூடும். வாங்கிய கடனை அடைவதற்காக புதிய முயற்சியில ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். ஏப்ரல் 26 வரைக்குமே லாபஸ்தானத்தில் கேது சஞ்சாரம்ங்கிறது குரு பார்வையை உண்டாக்கி பணவரவை திருப்தி தரும் வகையில் கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே போல மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். சிலருக்கெல்லாம் மறுமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் மறுமணம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். தைரியமா செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும். அதே போல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத நம்பக்கூடியவங்க தான் இவங்க. உங்களுக்குமே சித்திரை மாதம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஏப்ரல் 30 வரைக்குமே புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். வாங்க நினைச்ச சொத்தை இப்போ வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கலைஞர்கள், வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். ஏப்ரல் 26 முதல் புத்திரஸ்தானத்தை விட்டு ராகு விலகும் பொழுது பிள்ளைகளுக்கு உண்டான நெருக்கடிகள் நீங்கும். அவர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். மாதம் முழுவதுமே ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தொழிலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகளும் போட்டிகளும் காணாமல் போகும். உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். இழுபறையாக இருந்து வந்த வழக்கு சாதகமா முடியும். நினைச்ச வேலைகளை நடத்தி முடிச்சு கொள்ளக்கூடிய யோகம் உண்டாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். மாணவர்கள் அக்கறையோடு படித்து அடுத்த கட்டத்திற்கு தயாராகுங்க. சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும். வியாபாரமே முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சில உறவினர் வீட்டு திருமணத்தில முன்னின்று நடத்தி வைப்பீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புகழ் உண்டாகும். இழுபறியா இருந்து வந்த வேலைகள், பிரச்சனைகள், வழக்குகள் அப்படி எல்லா விஷயங்களுமே நல்ல ஒரு முடிவிற்கு வரும்.
மன கஷ்டங்களும் சங்கடங்களும் தீர கேட்டை நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நன்மை உண்டாகும் வாய்ப்பை பெற முடியும். லட்சுமி நாராயணின் பரிபூர்ண அருளும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டாகும். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க விருச்சிக ராசி அன்பர்களா இருந்தா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.